அப்பா, தம்பிங்க எல்லாம் பயங்கரமா கொண்டாடுறீங்க போல இருக்குது உங்க தளபதி முதல்வர் ஆயிட்டாருன்னு. ஆனா உங்க தளபதி முதல்வரான முதல் நாளே தமிழுக்கும் தமிழருக்கும் மும்முனை ஆப்ப சொருகி இருக்காரு. அது என்னன்னு விளக்கமா சொல்றேன், முட்டு கொடுக்க எல்லாரும் தயாரா இருங்க. முதல்ல தமிழ பத்தி பேசுவோம். ஒரு அரசு விழான்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்த பாடிட்டு தான் மத்த எல்லா வேலைகளையும் பார்க்கணும். ஆனா உங்க விஜய் பதவியேற்பு விழாவுல எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கடைசியா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. இதுதான் நீங்க சொன்ன மாற்றமா? தமிழ் தாய் வாழ்த்துக்கே எண்டுக்காடு போட்டீங்களே. இதுதான் நீங்க தமிழுக்கு கொடுக்கற மரியாதையா? முதல்ல பாட வேண்டிய தமிழ் தாய் வாழ்த்த கடைசியா தள்ளுனதுதான் நீங்க கொண்டு வர்ற மாற்றமா? அடுத்து 200 யூனிட் ஃப்ரீன்னு ஒரு அறிவிப்பு. இத கேட்ட உடனே தலைவன் செஞ்சுட்டாருன்னு சும்மா குதிக்காதீங்க. இதுல பெரிய ஆப்பு என்னன்னா 200 யூனிட் யாருக்கு ஃப்ரீன்னு தெரியுமா? யாரு 500 யூனிட்டுகளை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தானா. யோசிச்சு பாருங்க தம்பிங்களா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, ஃபேனு இது இல்லாத மிடில் கிளாஸ் வீடு எது இருக்கு? ஒரு சாதாரண குடும்பத்துல கூட 500 யூனிட் சாதாரணமா ஓடுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு முதல் 100 யூனிட் ஃப்ரீ. இது உங்க விஜய் உங்க விஜய் தமிழ்நாட்டுக்கு வச்ச 2வது ஆப்பு. இப்ப 3வது ஆப்புக்கு வருவோம். இதுதான் உங்க விஜய் தமிழருக்கு வச்ச தரமான ஆப்பு. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன்ல தத்தளிக்குது. அதனால நிதிநிலைய சரியாக்குனதுக்கு அப்புறம்தான் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற முடியும்னு அறிவிச்சிட்டாரு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஏற்கனவே தமிழர்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்க நலத்திட்டங்களை எல்லாம் மெதுவா படிப்படியா நிறுத்த போறாருன்னு அர்த்தம். இதுதான் பிஜேபியோட கொள்கையும் கூட. மக்களுக்கு கொடுக்கிற நலத்திட்டங்களுக்கு காசு இல்லையா, ஆனா கல்லாப்பெட்டி கூட்டணிக்கு மட்டும் குறைச்சலே இல்லையா? இது தமிழர்களுக்கு வச்ச தரமான 3வது ஆப்பு. உதவி செய்யற மாதிரி சினிமாவில நடிச்சிட்டு தமிழர்களுக்கு மும்முனை ஆப்ப வச்சு சொருகி இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்க தோணுது, இதையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இப்ப வாங்க தம்பிங்களா, முட்டு கொடுக்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வந்து முட்டு கொடுங்க.